அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சித் தலைவராக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். ஆட்சி அமைக்க சின்னம்மாவுக்கு உடனடியாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரட்சித் மாண்புமிகு அம்மா அவர்களின் 32 ஆண்டுகளாக நட்பின் இலக்கணமாக இருந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்களை மதிப்புக்குரிய கவர்னர் அவர்கள் உடனடியாக அழைத்து ஆட்சி அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த 1.5 கோடி தொண்டர்களை இன்றைக்கு கழக பொதுச் செயலாளராக எங்களது சின்னம்மா தொண்டர்களை காத்து கொண்டிருக்கிறார். கவர்னர் கூடிய விரைவில் அம்மா அவர்களை ஆட்சி அமைக்க கூடுவார்கள் என்ற நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 1.5 கோடி தொண்டர்களும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உயர் திரு சின்னம்மா அவர்களுக்கு கடைசி தொண்டன் வரை அவர்களுக்கு முழு ஆதரவு அளித்து அவர்கள்தான் இந்த தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக வர வேண்டும், கட்சி நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று இந்த அடிப்பட்ட தொண்டனின் ஆசை. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் கடந்த 33 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வரும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று கழகத்தினருக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தின் அமைப்பின்படி உடனடியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்களை உடனடியாக முதலமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க அழைப்பு விடுப்பார் என்று தமிழக மக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய ஆசை. மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் வந்தால்தான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக மக்களை சென்றடையும். ஆகவே விரைவில் மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கழக வாரிசு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு கவர்னரிடம் வேண்டுகோள் மனு கொடுக்கிறார்கள். கூடிய விரைவில் சின்னம்மா அவர்கள் பதவியேற்பதற்கு கவர்னர் அவர்கள் உரிய சட்ட ரீதியான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பது வழக்கறிஞர் சார்பாக எங்களின் வேண்டுகோள்.